அதாவது நம்ம ஆற்றுல வேண்டிக்கிறத விட பிரபஞ்சத்துக்கிட்ட வெளியில் போய் நம்ம வேண்டிண்டா அந்த மரம், அந்த வன்னி மரம், வேப்ப மரம், அரச மரம், அந்த மாதிரி மரங்கள், அதாவது வானம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் பிரபஞ்சம். அதுக்கிட்ட நம்ம போய் நல்லா மனசார வேண்டிண்டா தெய்வத்துக்கிட்ட ரொம்ப ஈஸியாக நான் அந்த மெசேஜெல்லாம் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அந்த நினப்பை அதை கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அதனால் நல்லா மனசார வேண்டிண்டு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. வெளியில் போய் நின்றுக்கிண்டு 2 கட்டை விரலை மட்டும் உள்ளங்கையில் வச்சுக்கிண்டு 4 விரலை கட்டை விரலை மட்டும் மடித்து உள்ளங்கையில் வச்சுக்கிண்டு மடக்கி 2 கையாலே 4 விரலையும் 2 கையையும் இப்படி காமிச்சு ஒரு கையிலே 4 விரல் தெரியணும், 2 கட்டை விரல் மட்டும் மடங்கி இருக்கணும் உள்ளங்கை பக்கமாக. அந்த மாதிரி மேலே பார்த்து வேண்டிக்கிண்டு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னேன்னாக்க உங்களுக்கு 11 நாட்களுக்குள் இதை 11 நாளும் நீங்கள் பண்ணணும். ஆனால் வெளியில் போயோ இல்லை சாமிகிட்ட போய் கோவில்கிட்ட ஒரு மரத்தங்கீழையோ நின்றுட்டு பண்ணினேன்னாக்க கண்டிப்பான முறையில் 11 நாட்களுக்குள் ஒரு நல்லது நடக்கும். ஓம் ரீங் வசி வசி, ஓம் ரீங் வசி வசி, ஓம் ரீங் வசி வசி. ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் மனசார நீங்கள் சொன்னேன்னாக்க கண்டிப்பான முறையில் 11 நாட்களுக்குள் உங்களுடைய காரியம் நிறைவேறும்.